எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க டாபிக் வந்து வரலாறு காணாத வறட்சி பிடியில் வந்து பிரேசில். பிரேசில் நமக்கு எல்லாரும் தெரியும். தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளமான பகுதி பிரேசில். பிரேசில்னாவே நமக்கு சில விஷயங்கள் நல்லா ஞாபகத்துக்கு வரும். அங்கே வந்து அழகான மிகப்பெரிய பசுமை மரக்காடு ஒன்று இருக்குது. உலகிலேயே வந்து அதிக நன்னீர் கொண்ட ஆறுகளில் ஒன்றான அமேசான் ஆறும் ஒன்று இருக்குது. கிளைநதிகள் பல கிளைநதிகளை கொண்டுட்டு அந்த ஆறு பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து அந்த பிரேசில் நகரையே வந்து பசுமையாக ஆக்கிட்டு இருக்கிற பகுதியில் அது ஒன்று. அதோடு இல்லாமல் உலகத்திலே மிகப்பெரிய அகலமான ஆறு அது தான். இரண்டாவது நீளமான ஆறு அது தான். அப்படி வளம் குளிக்கக்கூடிய அந்த பிரேசில் நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய காட்டுத்தீ, வறட்சி, மிகப்பெரிய வெப்பசலன காற்று இதெல்லாம் வீசிட்டு இருக்குது. இதெல்லாம் எதனால் அப்படின்றது பார்க்கலாம். இந்த வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் அந்நாட்டில் சீக்கிரமே கோடைக்காலம் வந்துருச்சு. அது காரணம் வந்து லானினா அப்படிக்கூடிய பருவநிலை மாற்றம். நம்ம பகுதிகளில் பார்த்தா நமக்கு மே மாதம் கோடைக்காலம் வரும் இல்லையா? அதே சேம் டைம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மே மாதத்துக்கான நெருக்கடியில் தான் அவங்களுக்கு கோடைக்காலம் ஆரம்பிக்குது. ஆனால் வழக்கத்தை விட அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு முறை இந்த முறை பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமே கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து அதிகபட்சமான வெப்பக்காற்று, வெப்பசலனம், அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு. இந்த குறிப்பிட்ட காலத்தில் செப்டம்பர் 2க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.90 லட்சம் அளவுக்கான அங்கங்கே சின்ன சின்ன காட்டுத்தீயாகவும் பெருங்காட்டுத்தீயாகவும் உருவாயிருக்குது அப்படின்ட்டு ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தோட ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மாறி வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான காற்று மாசுபாடு அப்படிங்கிற விஷயம் அவங்களாம் தெளிவாக தெரியும். இந்த காற்று வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சரண மாற்றங்கள் தான் மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து இந்த ஓசோன் அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம எவ்வளோ வந்து சேஃப்டி பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுடைய பூமியும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. நம்மளுடைய ஓசோன் ஓட்டையை அடைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருந்தது இந்த பிரேசில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த காடுகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் தான். இந்த ஆக்சிஜன் லெவல் தான் அளவுக்கு அதிகமாக போயிட்டு ஓசோன் லேயரை பாதுகாப்பு படமாக வச்சுட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கி அந்த பகுதியை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதில் ஏற்பட்டிருக்கிற துறைகள் மூலமாக வெப்பத்தோட அளவுக்கு அதிகமாக ஊடுருவி பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சில காலங்களுக்கு முன்பே அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்லாம் வந்து எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா தொடர்ந்து வந்து இந்த பூமியை வெப்பப்படுத்துகிற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான பேரழிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரேசில் மட்டும் பார்க்க போதில் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளையும் இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தொடர்ந்து ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வந்து சூறாவளிக்கு ஆட்படுது அப்படிங்கிற விஷயமே நம்மளால் வந்து கிடைக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலை அட்லாண்டிக் பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல், நான் வந்து பசிபிக் பெருங்கடல், ரெண்டு கடலுக்கு நடுவே வந்து இந்த கடற்பகுதியில் ஏற்படக்கூடிய தட்பவெப்ப மாற்றத்தால் வந்து அடிக்கடி சூறாவளி புயல்கள் உருவாகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும் காற்றோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? காற்றோட ஃபார்முலா என்னன்னாக்கா எங்கே வந்து எப்படி அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மொபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து வெப்பம், அதாவது ப்ரெஷர் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிக்கு நோக்கி இந்த காற்று மேலே போகும். எங்கே வெப்பம் அதிகமாக சூடாகுதோ அந்த இடத்துல வந்து காற்றெடுத்து தாழ்நிலை உருவாகும். அந்த தாழ்நிலை நோக்கி வந்து அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த காற்று பகுதியானது அப்படியே மூவ் ஆகி போகும். இதுதான் வந்து அந்த காற்றோட தன்மை. இதன் வழியாக தான் பார்த்தோம்னா இந்த காற்று இப்படி போகிறதோட இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஓசோன் லேயருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டை மூலமாக அளவு அதிகமான வெப்பம் வந்து பூமிக்கு மேலே போயிட்டு மறுபடியும் மேலே இருக்கக்கூடிய வந்து ஓசோனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் அதிகமாக குறைஞ்சி இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய பசுமை இல்ல வாயு சொல்லக்கூடிய மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி நைட்ரஸ் ஆக்சைடு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து அளவுக்கு அதிகமான அந்த வெப்பத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த காற்று அந்த துகள்கள்லாம் மேலே நிரம்பி இருக்கிறதுனால கீழே வந்து கிடக்கூடிய பிரதிபலிச்சு போகக்கூடிய அந்த வெப்பமானது மறுபடியும் பூமிக்கே திரும்ப வருது. இதனால் வந்து அந்த காற்றோட அளவு, அந்த வெப்ப அளவு வந்து பார்த்தீங்கன்னா அளவு அதிகமாக விரிவடையுது. இதன் மூலமாக வந்து காற்று வந்து பலமான வெப்பத்தை உள்வாங்கிட்டு அதோடைய மாறுபாடுகளை நிறைய மாற்றம் ஏற்படுத்துது. எங்கே வந்து பிரச்சனை அதிகமாகுது, எங்கே வந்து பிரச்சனை குறையுது அப்படிங்கிறதே வந்து நம்மளால் விவரிக்க முடியாத அளவு பிரச்சனை உருவாக்கிடுது. ஆக மொத்தம் பார்த்தோன்னா இப்போ அமேசான்ங்கிறதே உலகத்துக்கே வந்து ஒரு நன்னீர் ஆறா கருதப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா சுத்தமான குடிநீர், சுத்தமான தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுமை மாறா காட்டு உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஆறா இருந்தது. இன்னைக்கு அந்த ஆறில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளை நதியே கிட்டத்தட்ட வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து வருந்தத்தக்க விஷயம். எங்கேயோ நடக்கிற ஆற்றுல வந்து தண்ணி கொஞ்சம் நமக்கு என்ன பிரச்சனை பார்க்குறீங்களா? அதோட ஒரு பகுதி ஆரம்பம் தான் நமக்கும் நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெளிவான ஒரு பார்வை. இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மட்டும் வழிமுறை இருக்கான்னு பார்த்தா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த ஓசோன் லேயர் பாதிக்காத அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை செய்ய வேண்டியது. அது நம்ம என்ன பண்ணால் பாடப்புத்தகங்கள் வந்து எல்லா பகுதியும் விளம்பரப்படுத்தோட சரி நம்ம யாரும் பயன்படுத்தல. சரி நம்ம அந்த பிளாஸ்டிக் பயன்பாடோ இல்லை வந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த காற்று, அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னாலும் நம்மளால ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மரச்செடி கொடிகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிகபட்ச வகையில் நடலாம், விரிவாக்கம் பண்ணலாம். அது மூலமாக வந்து நம்ம பூமியை காப்பாற்றுக்கிற வழிமுறையை செய்ய முடியும். சரி, இப்போது அந்த ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுனாக்கா இதே மாதிரியான காற்று மாசுபாடு அதிகமாக பூமியோட வெப்பநிலை வந்து இன்னும் அளவு அதிகமாக மாறும். இதனால் வந்து வரலாறு காணாத வறட்சியும் உருவாகும், மழையும் பெய்யும். இதனால் வந்து மழையே அதிகமாக பெஞ்சாலும் என்ன தான் ஆக போகுது? அழிவு தான் வரப்போகுது. அந்த அழிவை நோக்கி வந்து மக்கள் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து நம்மளை வந்து காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறதுக்கு நமக்கு ஆசை இருக்கும், அதே மாதிரி பூமியை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பூமியை காப்பாற்ற வேண்டிய கட்டுப்பாடு இதில் உச்சக்கட்ட கட்டத்தில் நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அந்த அமேசான் ஆறு வந்து பல கிளைகளால் பிரிஞ்சு இருக்கிறதுனால அதோட ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியானது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்கே இருக்க மக்கள் வந்து வறட்சியோட பிடியில் போயிட்டே இருக்காங்க. இது வந்து போக வந்து இப்போ தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும். இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. அது அங்கே மட்டும் நடக்க போதில்லை, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வறட்சி பிரிவு உருவாகிட்டு தான் வருது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரேபியாவில் முழுக்க பாலைவனம் இருக்க பகுதியை ஒரு குறிப்பிட்ட பகுதி பார்த்தீங்கன்னா
பசுமை நிலமாக மாற்றிட்டு வராங்க. அது நீங்கள் கடந்த செய்தித்தாள்களில் கொஞ்ச நாளாக பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணணுமோ அவங்களே அதை முயற்சி பண்ணுறாங்க. பாலைவனத்தில் அந்த பசுமையை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி ஒரு சிறிய அளவிலான காடை உருவாக்கி அதோடைய விரிவாக்கம் செஞ்சு அவங்களுடைய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக செஞ்சுட்டு வராங்க. நம்ம இருக்கிற காடுகளை பயன்படுத்தி காடுகளை அடிக்காமல் காடுகளை காப்பாற்றிட்டோம்னாவே நம்ம நம்ம பூமியும் நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் தான் அந்த செய்தி. பிரேசில் ஒரு காரணகாரியம் தான். இந்த பாதிப்பு வச்சு நம்ம காடை காப்பாற்றுற வரைக்கும் காடு நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த காணொலி. மற்றபடி பெரிய விஷயமா எதுவும் இல்லை. இன்னைக்கு பிரேசில் இருக்கிறது நாளைக்கு நம்ம நாட்டை இருக்க போகுது அப்படிங்கிறது தான். உலகம் முழுக்க காப்பாற்றப்படுறது நம்ம ஒரு முன்னுதாரணம் இருக்கணும். காலகாலமாக இந்தியர்கள்னாவே கலாச்சாரமும் பாரம்பரியமும் மிக்கவங்களாக இருந்திருக்காங்க. இயற்கை வணங்கி வாழ்ந்து வந்தவங்க. மரங்களை செடிகளையும் சொந்த உறவினர்கள் போல பாதுகாத்து வந்தவங்க. இன்றைக்கி வாழ்ந்து வர பொருளாதாரம் நகரமயமான காரணமாக இருக்கிற இடங்கள்லாம் இருக்கிற மர செடிகள்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இது மிகப்பெரிய பேராபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரிவிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவங்க வீட்டுக்கா தோட்டத்துக்காக நிறைய மர செடிகள் நட்டு இந்த காட்டை காப்பாற்றுற மாதிரி நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.